அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்து தர்மத்தில் எத்தனை தெய்வங்களை கும்பிட்டாலும் குலதெய்வத்தின் ஆசி இல்லையென்றால் எந்த ஒரு காரியமும் கைகூடாது என்று ஒரு பழமொழி உண்டு. இஷ்ட தெய்வத்தை விட குலதெய்வ வழிபாடுதான் நம் குலத்தையும் குடும்பத்தையும் வேர் போல தாங்கி பிடிக்கும். ஆனால் பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். எங்க குலதெய்வ அருள் எங்கள் வீட்டில் முழுமையாக இருக்கிறதா? குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெற நாங்கள் வீட்டில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று. இந்த வீடியோவில் அதற்கான முழுமையான விளக்கத்தை தான் பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. குலதெய்வம் முதலில் நம் வீட்டிற்குள் நுழையும் இடம் நம்முடைய தலைவாசல்தான். அதனால் வீட்டின் வாசற்படியை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாசற்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வீட்டில் கோமியம் அல்லது மஞ்சள் கலந்த நீரை தெளிக்க வேண்டும். வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதோ சண்டை சச்சரவுகள் செய்வதோ கூடாது. அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் வீட்டில்தான் குலதெய்வம் நிரந்தரமாக வாசம் செய்யும். தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் வீட்டில் கட்டாயம் தீபம் ஏற்ற வேண்டும். குறிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு. விளக்கேற்றும் போது கண்களை மூடி, என் குலதெய்வமே, என் குடும்பத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று மனதார உங்கள் குலதெய்வத்தின் பெயரைச் சொல்லி 3 முறை அழைக்க வேண்டும். சிலருக்கு குலதெய்வத்தின் படம் வீட்டில் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது? உங்கள் பூஜை அறையில் ஒரு பித்தளை அல்லது செம்பு சொம்பில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் மற்றும் 1 ரூபாய் நாணயம் போட்டு அதில் ஒரு பூவை வைத்துவிடுங்கள். அந்த கலசத்தையே உங்கள் குலதெய்வமாக பாவித்து வழிபடுங்கள். வாரம் ஒரு முறை அந்த நீரை செடிகளுக்கு ஊற்றிவிட்டு புதிதாக மாற்ற வேண்டும். இது குலதெய்வத்தை நேரடியாக வீட்டிற்கு அழைப்பதற்கு சமம். மாதம் ஒரு முறையாவது, குறிப்பாக அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்திற்கு என்று வீட்டில் விசேஷமாக படையல் போட வேண்டும். குலதெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமான சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் செய்து நைவேத்தியம் படைக்கலாம். முக்கியமாக வருடத்தில் ஒரு முறையாவது வீட்டில் மாவிளக்கு ஏற்றி குலதெய்வத்தை வழிபடுவது குடும்பத்தில் உள்ள வறுமையை நீக்கி செல்வத்தை பெருகச் செய்யும். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் வருடத்தில் ஒரு முறையாவது உங்கள் சொந்த ஊரில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வர வேண்டும். அங்கு தங்கி பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன்களை, அதாவது முடி காணிக்கை, காது குத்துதலை தவறாமல் செலுத்த வேண்டும். கோவிலிலிருந்து கொண்டுவரும் விபூதி அல்லது குங்குமத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து தினமும் நெற்றியிலிட்டு வந்தாலே குலதெய்வத்தின் அரண் உங்களைச் சுற்றி எப்போதும் இருக்கும். முன்னோர்களை மதித்தல். குலதெய்வம் என்பது வேறு யாருமில்லை, நம்முடைய முன்னோர்கள்தான் தெய்வமாக மாறி நம்மை காக்கிறார்கள் என்பது ஐதீகம். எனவே வீட்டில் உள்ள தாய், தந்தை மற்றும் முதியவர்களை ஒருபோதும் கண்கலங்க விடக்கூடாது. அவர்களை மதித்து அவர்கள் மனம் மகிழபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டாலே குலதெய்வத்தின் அருள் 100% உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, நான் மேலே சொன்ன இந்த எளிமையான விஷயங்களை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு கடைபிடித்து வாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் குலதெய்வம் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.